கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதியும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக எப்படி இருக்கணுமா? அவிசுவாசமுள்ள அந்த பொல்லாத இறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது ஆண்டவரை விட்டு விலக செஞ்சிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது நடக்கலை அப்படின்னும் பொழுது அந்த அவிசுவாசம் என்ன ஆகுதுன்னா ஆண்டை விட்டு விலக செய்கிறோம், பின்மாற்றத்தில் கொண்டு போயிடும், முறுமுறுக்க செய்கிறோம். அதனால கூட அந்த இறுதி நமக்கு இருக்கக்கூடாது. அவிசுவாசம் இருக்கிற அந்த பொல்லாத இறுதி நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையுமே காணப்படக்கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால்தான் தேவன் வைத்திருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கப்பலில் போகும்பொழுது ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு, சீஷங்கள்லாம் கூட போகிறாங்க. அப்போ உடனே பலத்த சொல் காற்று வருது. உடனே கடல் அமிழத்தக்கதான் வரும்பொழுது உடனே அவங்க பயப்படுறாங்க. நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் வேதனைப்படுறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். உடனே நம்ம அதை குறித்து கவலைப்படுறோம், பாரப்படுறோம். கர்த்தர் இருக்கான்ற அந்த இதை அப்படியே நம்ம மறந்துடுறோம். கர்த்தர் செய்வான்ற அந்த விசுவாசம் நமக்கு கிடையாது. அப்போ அதனால தான் ஆண்டவர் வேதனைப்படுறாரு. விசுவாசம் ஏன் இல்லை உங்களுக்கு? நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். உங்களை நேசிக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். அதனால சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு பாடுகள் மத்தியில் கடந்து போகும்போது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? எந்த சொல்லுமே அந்த அவிசுவாசம் நமக்கு இருக்கவே கூடாது. அந்த பொல்லாத இறுதி நமக்குள்ளே இல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. எல்லா சூழ்நிலையுமே கர்த்தர் கூட இருக்கிற அவர் நடத்துவார், அவர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவனுடைய சமுதிரமே நாம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த பொல்லாத இறுதி எனக்கு வேணாம் ஆண்டவரே. அவிசுவாசமில்லை பொல்லாத இறுதி எனக்கு எப்பவுமே வேணாம் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குறீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே. அப்போ அந்த அவிசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்போ எந்த சொல்லி வெளிப்படக்கூடாதப்பா. அந்த பொல்லாத இருதயத்தை வேரோடு எடுத்து போடுங்கப்பா. விசுவாசத்தை எங்களை ஒவ்வொருத்தருக்கு வர்த்திக்க பண்ண முடியும். அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.